ரோஹிணியோட முகத்திரை கிளியணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. நாளுக்கு நாள் ரோஹிணி வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதாங்க நம்ம பாக்குறதுக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்குது. என்னடா அது இவ்வளோ தப்பு பண்றாங்க, ஒரு தடவை கூட யாருக்கிட்டையுமே மாட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்குது. இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மீனாவோட நண்பர்கள் தோழிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா மீனா வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்ன மீனா, எல்லா புருஷனும் ஒரே மாதிரி தான், ஆரம்பத்துல நீ சுடுதண்ணி வச்சு கொடுத்தா கூட தேன் மாதிரி இருக்கும்பாங்க, ஒரு வருஷம் கழிச்சு நீ தேனே கொண்டு போனாலும் இது என்ன பச்சை தண்ணி மாதிரி இருக்கும்பாங்க, இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை வந்து மீனா ஏத்துக்கிடவே இல்லை. இல்லங்க, அவங்க வேலைக்கு போற அவசரத்துல ஏதாவது சொல்லாம போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, 50 ரூபா பெட்டு கட்டணும் இல்லையா, அந்த பெட்டு எடு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க மீனாவும் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல மீனா, உனக்கு நாங்க இன்னொரு சான்ஸ் தரோம், நீ இப்போ உன்னோட புருஷனுக்கு ஃபோன் பண்ணி காலையில சாப்பிட்டீங்களா எப்படி இருந்ததுன்னு கேளு, ஒருவேளை அப்படி பாராட்டிட்டா நாங்க உங்களுக்கு வந்து என்ன பெட்டு கட்டணுமோ அதை நான் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவும் முத்துக்கு கால் பண்ணி கேட்கறாங்க. முத்து அன்னாரம் ஒரு சவாரியில இருந்திருப்பார் போல இருக்கு. அவரு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. தயவு செஞ்சு போன வைக்கிறியா, நான் ஒரு சவாரியில இருக்கிறேன், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கேன், இதுல நீயும் இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல மீனாவும் போனை வச்சுட்டு 50 ரூபாய் பந்தயத்துல தோல்வி ஏற்பட்டுருச்சு இல்லையா, அந்த 50 ரூபாய் ஃபைன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா அண்ட் பார்வதி இவங்க 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன டிஸ்கஷன் பண்றாங்க அப்படின்னா, விஜயா வந்து தனக்கு நடந்த கொடுமைகளை சொல்றாங்க. வீட்டுல என்ன யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் மதிக்கிற மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அதற்கு அந்த டான்ஸ் அந்த ஸ்கூல்ல நான் மறுபடியும் கட்டி கடகடன்னு எழுப்பணும், அது போக அங்க நிறைய பிள்ளைங்க சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொல்ற மாதிரி நீ செய் விஜயா அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி சொல்றாங்க. அதற்கு விஜயா இருந்துகிட்டு அப்படி என்ன பிளான் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆரம்பத்துல எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னோடனே விஜயா இருந்துகிட்டு என்னது எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு நான் வேணா நடுத்தருவுல போய் உட்காந்துட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வீட்டுக்கு கரண்ட் பில் யாரு கட்டுறா, நான் தானே கட்டுறேன், இந்த வீட்டுக்கு நீ ரெண்டும் கொடுக்கணும், அதையும் நீ மறந்துடாது, அப்போ நான் எப்படி வந்து எதுவுமே இல்லாம ஒரு லாபமே இல்லாம ஒரு விஷயத்தை நான் உனக்கு எப்படி பண்ணுவேன், சோ நமக்கு கண்டிப்பா லாபம் வரப்போகுது, நான் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா ஆரம்பத்துல கொடுப்போம். ஆனா ட்ரெஸ்ஸுக்கு எங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடுவோம். அதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிக விலைக்கு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வித்துருவோம். சோ அதுல இருந்து பர்டிகுலரா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும், வீட்டுக்கு வாடகை கொடுத்த மாதிரி ஆச்சு, அது போக கரண்ட் பில் கட்டின மாதிரி ஆச்சு, நம்ம 2 பேத்துக்கும் ஏர்னிங்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல இந்த ஐடியா விஜயாவுக்கு ஓகே அப்படின்னு படுது. சரி, இதை நம்ம கண்டிப்பா செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில நான் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், என்னோட பேர் புகழ் பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான பகுதியா இதை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஜவுளி கடைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ரோஹிணி கிறிஷுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், கோட் எடுக்கணும். ஏன்னா கிறிஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க உனக்கு பர்த்டேக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதற்கு இந்த மாதிரி எனக்கு கோட் சூட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ ஓகே கோட் சூட் தானே எடுத்து கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோட் சூட் எடுக்கிறதுக்காக அங்க போய் கோட் சூட்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த கடையில வேலை பார்க்குற ஒருத்தட்ட என் பையனுக்கு கோட் சூட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. விஜயாவும் அந்த கடையில சில பட்ஜெட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணியை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவா எதுக்கு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறாங்க, நீ எதுக்கு இங்க இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லாட்டி ஒரு லாங் பர்ச்சேஸ், ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு வந்திருக்குது, அது வந்து ஒரு பெரிய ஆர்டர், அவங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க ஏற்கனவே ஒரு கடையில வேலை பார்க்கிட்ட ஒருத்தர் பேசியிருந்தார் இல்லையா, என்னோட பையனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களோட பையனுக்கு தானமா சொன்னீங்க, ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்கிக்கோங்க, உங்க பையனுக்கு செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அப்ப விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அப்படிலாம் இல்லங்க, இவளுக்கு குழந்தையே கிடையாது, இவ என்னோட மருமக, எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு அவர் இருந்துகிட்டு இல்லங்க என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா ரோஹிணி அந்த இடத்துல வந்து இல்ல ஆண்டி, நான் ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ரோஹிணி 10,000 ரூபாய்க்கு எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அப்போ அவங்க பெரிய கிளைண்ட் இல்லையா ஆண்டி, அவங்க கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, சோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்களோட பில்லையும் சேர்த்து நான் கட்டிடுறேனே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது விஜயாவுக்கு அந்த விஷயங்கள் இவ்வளவு தூரத்துக்கு எப்படி லாஜிக்கா கேட்டாங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு ஓகே ஓகே அப்ப பிரச்சனையே கிடையாதுமா, நீ எனக்கு கட்டிடு, அப்புறம் வீட்டுக்கு நான் ஒரு ஸ்கிரீன் பார்த்தேன், அந்த ஸ்கிரீனை நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேரை காமிக்கிறாங்க. மீனாவுக்காக முத்து ஒரு சேலை வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த சேலையை மீனா கிட்ட கொடுத்தாலும் மீனா வந்து அன்ஹாப்பியா இருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா காலையில செஞ்ச சாப்பாட்டை பத்தி எந்த ஒரு விஷயமும் சொல்லாம போயிட்டாங்க அப்படின்றதுனால ரொம்பவே டென்ஷனா இருக்கிறாங்க. அப்போ முத்து வந்து ஏன் மீனா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அதற்கு மீனா இருந்துகிட்டு இல்லங்க நீங்க பண்றது சரி கிடையாது, நான் காலையில நான் ஒரு டிஷ் பண்ணி உங்ககிட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், நானா நீங்க ஒண்ணுமே சொல்லல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்குள்ள சண்டை போகுது. கடைசியில பாத்தீங்கன்னா எப்படியோ ஐஸ் வச்சிடுறாரு மீனாவை, நீ சுடுதண்ணியே வச்சா சூப்பரா இருக்கும், நீ டிஷ் பண்ணா சொல்லவா வேணும், சோ அதனால நீ பண்றது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிக்கிறாரு. சோ அந்த இடத்துல மீனா கவுந்துட்டாங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க. இனி நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.